நான் உங்க கூட வரேன். ஓகே, இன்னும் 2 வீக்ஸ்ல நான் உன்னை ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிறேன். ஓகே அர்ஜுன். நம்ம கிளம்பலாமா? உட்காரினியா? மீனாட்சி போட்டு கொடுத்த திட்டம் பக்காவா ஒர்க் அவுட் ஆகுது. இன்னும் 2 வாரத்துல நான் மிஸ்ஸஸ் அர்ஜுன், JKR குரூப் சேர்மனோட வைஃப். எவனும் என் மேல கைய வைக்கவே முடியாது. இனியா இனியா எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கா? இப்ப இது அவசியமா? வசு, நீ எதுக்கு இந்த வேலைலாம் பார்த்துட்டு இருக்க? நான் பார்த்துக்கிறேன் வசு. பரவாயில்ல சார், ஒர்க் ஹெவியா இருக்கு, நானே பார்த்துக்கிறேன். சரி, பார்த்து பண்ணு. என்ன தலையில கை வைக்கிறா? ஐயோ! வசு, வசு, என்னாச்சு வசு? சார், இந்த வருஷம் நம்ம போன வருஷத்தை விட அதிகமா தான் பிசினஸ் பண்ணிருக்கோம். ஆனா லாக் ஷீட்ல ப்ராஃபிட் கம்மியா காட்டுது சார். அது விடு வசு. இப்ப நீ ஏன் இருமுன? தலையில வேற கை வச்சிருக்க, தலை வலிக்குதா? ஐயோ, என்ன அர்ஜுன் சார், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இருமல் எப்பவாவது வர்றது சகஜம் தானே. இல்ல வசு, எதுக்கு உனக்கு இந்த வேலை எல்லாம்? நீ நல்லா ரெஸ்ட் எடு. உத்தமன் எங்க? இல்ல சார், இந்த டீடைல் எல்லாம் மதியத்துக்குள்ள ஆடிட்டருக்கு அனுப்பணும். உத்தமன் இந்த வேலையெல்லாம் பார்த்தா கூட கடைசியில என்கிட்ட தான் வந்து நிப்பாரு. ஆமா அர்ஜுன் சார், நீங்க லேப்டாப்ல தானே உட்காந்து எதையோ பார்த்துட்டு இருந்தீங்க. ஆனா அங்க இருந்துட்டே என்ன எப்படி கவனிச்சீங்க? எப்பவும் என்ன உங்க கண் பார்வையிலே வச்சிருக்கீங்க போல. அப்படிலாம் இல்ல வசு, நீ இருமுன, அதான் உன்னை பார்த்தேன். ஓ, நான் இருமுனா கூட நீங்க டென்ஷன் ஆகுறீங்கல்ல? என் மேல உங்களுக்கு அவ்வளவு அக்கறை இல்ல சார். இல்ல வசு, பைக்ல இருந்து கீழே விழுந்துட்டியா, அப்பல இருந்தே எனக்கு கொஞ்சம் நர்வஸா இருக்கு. மத்தபடி வேற எந்த காரணமும் இல்ல வசு. ஓகே 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 சார், நீங்க சொன்னா அது சரியாதான் இருக்கும். இனியா, இனியா. சொல்லுங்க அர்ஜுன். என்ன இனியா, எங்க கிளம்பிட்ட? என்ன அர்ஜுன் தெரியாத மாதிரி கேக்குறீங்க? நீங்க தானே ரெஜிஸ்டர் ஆபீஸ் வரைக்கும் போயிட்டு வரலாம்னு சொன்னீங்க. ஓகே ஓகே. அதுக்குள்ள மறந்துட்டீங்களா? ஆமால. கிச்சனுக்கு போய் ஒரு ஆப்பிள் ஜூஸ் எடுத்துட்டு வரியா? உள்ள யார் இருக்காங்க அர்ஜுன்? வசு ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. ஆப்பிள் ஜூஸ் எடுத்துட்டு வரியா? சாப்பிட போற நேரத்துல எதுக்குங்க ஜூஸ்? சாப்பிடலாம், வாங்க அர்ஜுன். நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன், நீ போய் ஜூஸ் எடுத்துட்டு வரியா? சரி, ஜூஸ் குடிச்சிட்டு நம்ம ரெஜிஸ்டர் ஆபீஸ் போயிட்டு வரலாமா? பார்க்கலாம். நீ முதல்ல போய் ஜூஸ் எடுத்துட்டு வாயேன். ஒரே ஒரு ஜூஸ் தானே அர்ஜுன்? எஸ் எஸ், ஒரே ஜூஸ் தான். ஒரு ஜூஸ்க்கு இவ்வளவு क्वेश्चनா? சரி சரி சரி, நான் போய் கொண்டு வந்துடுறேன். என்னமா வேணும்? ஏன் கிச்சனுக்கு வந்தா உன்கிட்ட காரணம் சொல்லிட்டு தான் வரணுமா? இது ஏன் வீடு, ஏன் கிச்சன். இல்லம்மா, என்ன வேணும்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு கேட்டேன். எனக்கு ஹெல்ப் எல்லாம் ஒன்றும் தேவையில்ல. என்னை யாரும் தொந்தரவு பண்ணாம இருந்தா போதும், நானே பார்த்துப்பேன். அம்மா, என்ன வேணும்னு சொன்னா நானே எடுத்து கொடுப்பேன்லம்மா. ஆமா, ஆப்பிளும் சுகரும் எங்க இருக்கு? இதோ எடுத்துட்டு வரேம்மா. ஆப்பிள மட்டும் எடுத்து வர, சுகர் எங்க? இதோ தரேம்மா.
கத்தி. என்னங்கம்மா? எல்லாம் ஒவ்வொரு இடத்துல வச்சா எப்படி கிடைக்கும்? கூட இங்க என்ன பார்வை? ஒழுங்கா உன் வேலை பாரு. கிச்சன்ல எந்த பொருள் எங்கெங்க இருக்குன்னே தெரியல. இதுல இவங்க சமையலறையா? பேச்சுல மட்டும் ஒன்னும் குறைச்சலே இல்ல. இதெல்லாம் பெருசா வீட்டை கவனிச்சு கிழிச்ச மாதிரி தான். பால் போடணுமே. ஏய், பால் எங்க? பாலா? இதோ எடுத்துட்டு வரமா. இந்தாங்கம்மா. கட் கூட பண்ணி தர மாட்டியா? சிசரிங்க. அர்ஜுனுக்கு என் கையால ஜூஸ் போட்டு கொடுத்து அசத்த போறேன். அந்த ஜூஸ குடிச்சிட்டு ஆஹா ஓன்னு என்ன பாராட்டணும். சீக்கிரம் வா. இதோ வரேம்மா. போ. Juice ready. அர்ஜுன், ஜூஸ். அங்க கொடுத்துரு. அர்ஜுன், உங்களுக்கு தான் நான் ஜூஸ் போட்டு கொண்டு வந்திருக்கேன். நீங்க குடிங்க. இனியா, அந்த ஜூஸை வசுக்குதா. விளையாடாதீங்க அர்ஜுன். நீங்க ஒரு ஜூஸ் தான் சொன்னீங்க, நான் உங்களுக்கு மட்டும் தான் கொண்டு வந்திருக்கேன். அதான் இனியா, ஒரு ஜூஸ் தான் கேட்டேன். அது வசுக்கிட்ட கொடு. நான் எதுக்கு அவளுக்கு போட்டு கொடுக்கணும்? உங்களுக்கு நினைச்சுதான் நான் ஆசாசியா போட்டு கொண்டு வந்திருக்கேன். நீங்க குடிங்க. எனக்கு ஜூஸ் வேண்டாமா, நான் வசுக்கு தான் கேட்டேன். அதே நீங்க என்கிட்ட முன்கூட்டியே சொல்லல. ஏன் விவரமா சொன்னாதான் ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வருவியா? நீங்க என்னோட புருஷனாக போறவரு. உங்களுக்கு ஜூஸ் போட்டு கொடுக்கறது என்னோட கடமை. நான் எதுக்கு அவளுக்கு ஜூஸ் போட்டு கொடுக்கணும்? இத பார், இந்த கடமை உரிமை இந்த மாதிரிலாம் பேசாத. வசுவை நம்ம குடும்பத்துல ஒருத்தியா தான் நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம். அவன் நமக்காக நிறைய கேர் எடுக்கிறா. அப்போ நான் கேர் எடுக்கலன்னு சொல்றீங்களா? ஐயோ, அது இல்ல இனியா, புரிஞ்சிக்கோ. குடுக்க சொன்னா கூட முடியாது அர்ஜுன். அவ இந்த வீட்ல ஒரு வேலைக்காரி. சம்பளம் வாங்குறா, அதுக்காக வேலை செய்யறா. அவளுக்கு எதுக்கு நான் ஜூஸ் போட்டு கொடுக்கணும்? இப்படி என்ன அவமானப்படுத்துறதுக்காக தான் நீங்க கூட்டிட்டு வந்தீங்களா? ஏய், அறிவு இருக்கா இல்லையா உனக்கு? ஜூஸ் போட்டு கொடுக்கிறது ஒரு சாதாரண வேலை. அதுக்கு எதுக்கு இவ்வளவு அழட்டிக்கிற நீ? வீட்டுல சும்மா தானே இருக்க. அவ ஆபீஸ் வேலை பார்த்துட்டு இருக்கா. உனக்கு என்னதான் பிரச்சனை? உனக்கு பாத்தீங்களா அர்ஜுன், நம்ம சண்டை போடுறத பார்த்து அவ சிரிக்கிறா. பாத்தீங்களா பாத்தீங்களா, பட்டுன்னு மூஞ்ச மாத்திரா அர்ஜுன். எதுவும் தெரியாத மாதிரி உங்ககிட்ட ஆக்ட் பண்றா.
ஐயோ, அங்க பாருங்க திரும்பவும் சிரிக்கிறா. ஏய், அவ பாட்டுக்கு வேலை பார்த்துட்டு இருக்கா. அவகிட்ட எதுக்கு இப்ப நீ பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? ஜூஸ் எடுத்துட்டு போய் அவகிட்ட தா. என்னால முடியாது அர்ஜுன். நான் உங்களுக்காக போட்டு கொண்டு வந்திருக்கிற ஜூஸ் ஒண்ணு நீங்க குடிங்க, இல்லன்னா நான் குடிக்கிறேன். அவளுக்கு மட்டும் நான் கொடுக்கவே மாட்டேன். ஏய், விளையாடாத. உனக்கு வேணா வேலைக்காரிட்ட சொல்ல, அவ போட்டு தருவா. எடுத்துமே அவகிட்ட தா போ. முடியாது, நான் தான் குடிப்பேன். ஏய். இடியட். இந்தா வசு, ஜூஸ் குடி. இந்தா. எனக்கு வேணாம் அர்ஜுன் சார். குடி வசு. அவளுக்கு முன்னாடி என்ன அடிச்சிட்டீங்கல்ல? குடி வசு. குடிச்சிட்டேன் அர்ஜுன் சார். நீ வேற எதுவும் பத்தி நினைக்காத, ரெஸ்ட் எடு. அர்ஜுன் சார் நம்ம மேல இவ்ளோ அக்கறை காட்டுறாரு. நம்ம தான் ஹார்ட் ஃப்ரெண்டுன்னு தெரிஞ்சிருச்சா? இல்லனா நம்மள மாதிரியே அவருக்கும் நம்ம மேல காதல் வந்துருச்சா? ஒன்றும் புரியலையே. ஜூஸ் கொடுக்குறாரு, லைட்டா இருமுனாலே பதறாரு, எனக்காக இனியாவை ஓங்கி அரைஞ்சாரு. ஒண்ணுமே புரியலையே. இனியா, என்னது இது? ஏன் இப்படி அழற? அடிக்கிறதே அடிச்சிட்டு ஏன் அழறன்னு வந்து கேக்குறீங்க? அழாம வேற என்ன பண்றதா? இனியா, நான் சொல்ல வர. பேசாதீங்க அர்ஜுன். நீங்க அவமானப்படுத்திட்டீங்க. அதுவும் அவளுக்கு முன்னாடி என்ன ரொம்ப அசிங்கப்படுத்திட்டீங்க. வெளியே போங்க அர்ஜுன். சாரி இனியா. என்ன சாரி? செய்யறதையும் செஞ்சுட்டு சாரி கேட்டா போதுமா? இதுக்குதான் நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போறேன்னு சொன்னேன். என்ன திரும்ப அழைச்சிட்டு வந்து என்ன ரொம்ப கேவலப்படுத்திட்டீங்க. இல்ல இனியா, அது தப்புதான். நான் உன்னை கை நீட்டி அடிச்சது தப்புதான். ஐ எம் ரியலி சாரி ஃபார் தட். இத பாருங்க அர்ஜுன், நீங்க கேட்டீங்கன்ற ஒரே காரணத்துக்காக நானே ஆசாசியா ஜூஸ் போட்டு கொண்டு வந்தேன். அத நீங்க புரிஞ்சுக்காம அவளுக்கு குடுன்னு சொல்றீங்க. நான் என்ன அவளுக்கு வேலைக்காரியா? உங்களுக்கு பொண்டாட்டி ஆக போறவ. என்ன உங்க ஆபீஸ் ஸ்டாஃப் முன்னாடி கேவலப்படுத்திட்டீங்களா அர்ஜுன்? உங்களை நான் மன்னிக்கவே மாட்டேன் அர்ஜுன். அதெல்லாம் சரி இனியா. எதுக்கு நீ தேவையில்லாம வசுவை இன்சல்ட் பண்ணி பேசுற? அதனால தான் எனக்கு கோவம் வந்துச்சு. நான் அப்படி என்ன அவளை இன்சல்ட் பண்ணிட்டேன்? நிஜத்தை தானே சொன்னேன். அவ நம்ம ஆபீஸ் ஸ்டாஃப் தானே. எதுக்காக அவளுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறீங்க? நானும் பாத்துக்கிட்டே தான் இருக்கேன். எல்லா விஷயத்திலயும் நீங்க அவளுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்றீங்க. ஆபீஸ்க்கு என்ன வர வச்சு அங்கேயும் இந்த மாதிரி தான் பண்ணீங்க. எனக்கு ஒண்ணுமே தெரியலன்னு ரொம்ப மட்டம் தட்டி பேசுனீங்க. இப்ப என்னடானா அவளுக்கு முன்னாடியே என் மேல கைய வைக்கிற அளவுக்கு வந்துட்டீங்க. போங்க அர்ஜுன், என்கிட்ட பேசாதீங்க. இனியா, நான் ஒரு விஷயம் பண்ணா அதுல ஒரு காரணம் இருக்கும். காரணம் இல்லாம நான் உன்னை அடிக்கல. வசுந்தரா பாவம் இனியா. என்ன பாவம்? பெரிய பாவம். அவளுக்கு ரொம்ப தான் வக்காலத்து வாங்குறீங்க அர்ஜுன். வக்காலத்து வாங்கல இனியா, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோன்னு சொல்றேன். என்ன அர்ஜுன் புரிஞ்சுக்கணும்? உங்களுக்கு அவளை பிடிச்சிருந்தா அவ பின்னாடி போங்க. என்ன விட்டுருங்க தயவு செஞ்சு. நான் உங்களை எப்பவுமே நேசிக்கிற ஹார்ட் ஃப்ரெண்டாவே இருந்துட்டு போறேன். இனியா, வார்த்தையை விடாத. வசு வசு இன்னும் கொஞ்ச நாள் தான் உயிரோடவே இருப்பா. இல்ல அர்ஜுன், நீங்க என்ன சமாதானப்படுத்துறதுக்காக ஏதேதோ சொல்றீங்க. இல்ல இனியா, நான் உன்னை சமாதானப்படுத்துறதுக்காக சொல்லல. இது நிஜம். அவளுக்கு பிரெயின் டியூமர் லாஸ்ட் ஸ்டேஜ்ல இருக்கா. அவ இன்னும் 1 மாசமோ 2 மாசமோ தான் உயிரோட இருப்பா. இல்ல
அர்ஜுன், நீங்க போய் சொல்றீங்க, நான் நம்ப மாட்டேன். ஒரு நிமிஷம். என்ன அர்ஜுன் இப்படி சொல்லிட்டு போறாரு? தேவையில்லாம ஒருத்தரோட உயிரோட விளையாட மாட்டாரே. இந்த இனியா, இது நேத்து எடுத்த ஸ்கேன் ரிப்போர்ட். நீயே படி. அர்ஜுன், நிஜமாவா சொல்றீங்க? என்னால இதை தாங்கிக்கவே முடியலையே அர்ஜுன். ரொம்ப பாவம் வசு. இது பாரு இனியா, இது வசுக்கும் தெரியாது, இந்த வீட்டில் இருக்கவங்களுக்கும் தெரியாது. தயவு செஞ்சு வேற யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணிக்காத. இதுக்காக தான் என் மேல கோவப்பட்டீங்களா? பாவம் இல்ல வசு, அவளுக்காக நான் ப்ரே பண்ணிக்கிறேன் அர்ஜுன். இனிமே என் வாழ்க்கையில வசு கிடையாது. சீக்கிரமாவே சாப்டர் க்ளோஸ். பாட்டி, உனக்கு ஃபோன் வந்திருக்கு. ஃபோன் வந்தா பேசு. சாப்பிட்டு இருக்கேன்ல. உனக்கு வந்த ஃபோன் நான் எப்படி பாட்டி பேச முடியும்? எனக்கா? எஸ், பரோட்டா காந்திமதி ஸ்பீக்கிங். மேடம், நாங்க எலெக்ஷன் கமிஷன்ல இருந்து பேசுறோம். பேசுங்க பேசுங்க. புரோட்டா காந்திமதி நீங்க தானே? ஆமா ஆமா, பரோட்டா காந்திமதியே தான். நீங்க புரோட்டா சாப்பிடுற மாதிரி யூடியூப்ல ஒரு விளம்பரம் கொடுத்திருந்தீங்க. ஆமா ஆமா, அத லட்சம் பேர் லைக் பண்ணிருக்காங்களே. நீங்க 1,01. நாங்க எலெக்ஷன்ல சுயேட்சை வேட்பாளர் ஒருத்தருக்காக புரோட்டா சின்ன ஒதுக்கிருக்கோம். நீங்க புரோட்டா சாப்பிடுறது அவரை ப்ரோமோட் பண்ற மாதிரி இருக்கு. அதனால உடனே அதை ரிமூவ் பண்ணிருங்க. என்னங்க இது ரொம்ப அநியாயமா இருக்கு. நான் பரோட்டா சாப்பிடுறத வேணா எடுத்துடலாம். இந்த ரோட்டுக்கு ரோடு, கடைக்கு கடை, வீச் பரோட்டா பரோட்டான்னு வீசிக்கிட்டு இருக்காங்களே, அவங்களெல்லாம் எப்படி தடுக்க போறீங்க? அப்ப எலெக்ஷன் முடியற வரைக்கும் யாருமே பரோட்டா சாப்பிடக்கூடாதா? இப்படி எகத்தாளமா பேசுனீங்க, அப்புறம் புழல் தான். புரோட்டா சாப்பிட முடியாது, கஞ்சி தான். கஞ்சின்னு சொல்றீங்களே, இந்த சாம கஞ்சி, கேழ்வர கஞ்சி இதெல்லாம் ஊத்துவீங்களா? என்ன நக்கலா? உங்களை கமிஷன் கவனிக்கும். ஐயோ, கமிஷன்லாம் வேணாங்க. கரண்ட் வேற இல்ல. அது வந்ததும் இந்த பரோட்டா சாப்பிடுறத டெலீட் பண்ணிடுறேன். அது அப்பா, என்ன என்ன லக்கினி, இனிமே வாங்கினா 1 கிலோ வாங்கு. இது வாய்க்கே போத மாட்டேங்குதுடி. இந்தா பாட்டி. நல்ல வேளை நீ வந்த, இல்லனா பாதி பசியிலேயே என் வயிறு அப்படியே ஏங்கி போய். எடுத்துக்கோ பாட்டி. பாட்டி எனக்கு உனக்கு தரேன். இந்தா 2 தானா? என்னடி இனியா, ஸ்வீட் எல்லாம் தூள் பறக்குது. அர்ஜுன் வந்து ஒரு திரும்ப இந்த வீட்டுக்கே கூட்டிட்டு வந்தானே, அதுக்காக தானே இந்த ஸ்வீட். அது மட்டும் இல்ல பாட்டி, அதை விட இன்னொரு சந்தோஷமான விஷயத்தை கேள்விப்பட்டேன். அதுக்காக தான் ஸ்வீட்டோட வந்தேன். அது என்னடி அதை விட சந்தோஷமான விஷயம்? ஆமா, போன இடத்துல பெருசா ஏதாவது ஆட்டைய போட்டு வந்துட்டியா? ஐயோ போ பாட்டி, என்ன கிண்டல் பண்றது உனக்கு வேலையா போச்சு. முதல்ல ஒரு நல்ல பாட்டு போட்டு டான்ஸ் ஆடணும் போல இருக்கு பாட்டி. ஒரு நிமிஷம் இரு. ஏய், நீ ஆடு. என்னடி ஆச்சு? எதுக்கு இந்த ஆட்டம் ஆடுற? அடியே, எதுக்குடி ஆடுற? ஆடு பாட்டி, வா வா. பாடி எதுக்கு? ஏ ஃப்ராடு, விஷயம் என்னன்னு சொல்லுடி. உன்னை மிரட்டினானே, அந்த போலீஸ்காரனுக்கு கை கால் விழுந்து போச்சா? ஐயோ பாட்டி, அவசரப்பட்டனா எப்படி? இப்போ இந்த வீட்ல இருந்து ஒருத்தர் காணாம போனோம்னா நீ யார காணாம போனோம்னு சொல்லுவ? வேற யாரு? நீ தொலைஞ்சா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஐயோ பாட்டி, ஐயோ சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன்டி. வேற யார் காணாம போனா நீ சந்தோஷப்படுவ? இந்த வீட்டு கதாநாயகி இருக்காளே, அந்த வசுந்தரா, அவ காணாம போனா ரொம்ப சந்தோஷப்படுவேன். வெரி குட் பாட்டி, நீயும் என்ன மாதிரியே நினைக்கிற. நாம எல்லாரும் ஒரே அலைவரிசையில சிந்திக்கிறோம் பாட்டி. அது என்னடி அலைவரிசை? கடல்ல காத்தடிச்சா அலை வரும், அதுல சிந்தனை என்ன வேண்டி கிடக்கு? சரி சரி, முதல்ல நீ சஸ்பென்ஸ் வைக்காம விஷயத்த சொல்லு. பாட்டி, இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் உங்களுக்காக போட்டு கொண்டு வந்திருக்கிற ஜூஸ் ஒண்ணு நீங்க குடிங்க, இல்லன்னா நான் குடிக்கிறேன்.
வசு இன்னும் கொஞ்ச நாள் தான் உயிரோடவே இருப்பா. அவளுக்கு பிரெயின் டியூமர்.